பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறதுனால உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு கூட என்ன சொல்றார் தெரியுமா? நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். மத்தேயு 21:22 இயேசு சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, என்ன வேணும் கேளு. ஆனால் விசுவாசத்தோடு கேட்கணும். சும்மா பேருக்காக ஜெபிக்கிறது, கடமைக்காக ஜெபிக்கிறது, கடமைக்கு ஒரு விண்ணப்பம் பண்ணுவதில்லை. விசுவாசத்தோடு நீ ஜெபித்தேன்னா நீ என்ன கேட்டாலும் அதை நான் நிறைவேற்றி தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு சமயம் ஒரு தாயார் என்கிட்ட ஜெபிக்க வந்தபோது சொன்னாங்க, அவனுடைய மகளுக்கு முதல் குழந்தை பேறு காலத்துக்கு கூட்டி கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ குழந்தை பிறப்பதற்கு வீட்டில் வச்சு டாக்டர்கிட்ட கவனிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க, என் மகள் ரொம்ப ஒல்லியாக பலவீனமாக இருக்கிறவள். நாங்கள் போய் டாக்டர்கிட்ட ஸ்கேன் பண்ணி பார்த்தபோது கர்ப்பத்தில் ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெட்டை குழந்தை. அதனால எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் 2 குழந்தை பெற்றெடுத்தா எப்படி வளர்த்து ஆளாக்குவா, அந்த கஷ்டம். இப்போவே பலவீனமாக மெலிந்து இருக்கிறா, இது எப்படின்னு கொஞ்சம் கஷ்டம். அதனால ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபிக்கிறீங்கன்னு கேட்டேன். ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தைய மாற்றிருங்க அப்படின்னு. இது வினோதமாக இருக்குல்ல? அவங்க என்கிட்ட ஜெபிக்க சொல்கிறாங்க. எனக்கு அந்த விசுவாசம் வரல. நான் கேட்டேன், உண்மையாகவே ரெட்டை குழந்தை தானா? 3 இடத்துல ஸ்கேன் பண்ணி 3 இடத்துல செக் பண்ணி பார்த்து 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ரெட்டை குழந்தை தான் சொல்லி. இப்போ அவங்க ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தை ஆக்கணும்னு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. எனக்கு அப்படி ஜெபிக்கிற விசுவாசம் இல்லை. நான் என்ன ஜெபிச்சேன்னா, ரெட்டை குழந்தையோ 3 குழந்தையோ ஆண்டவர் சுக பிரசவத்தை கொடுத்து தாயை குழந்தையை காப்பாற்றுங்க, நீங்கள் உங்களால் முடியும், அதுதான் எனக்கு ஜெபிக்க தெரியும். அவங்க விசுவாசம் ரொம்ப பெருசாக இருக்க, வினோதமாக இருக்குது. அப்போ அவங்க என் ரெட்டை குழந்தை ஒரு குழந்தை ஆக்கிருங்க, அவ்வளோதான், என் மகளால் அதான் முடியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் சிரித்து கொண்டேன். சரி, ஜெபமணி கொள்ளுகிறேன்னு சொல்லி நான் அப்படி ஜெபிக்கலை. ரெட்டை குழந்தைய ஒரு குழந்தை ஆக்கலாம் ஜெபிக்கலை. எனக்கு அந்த விசுவாசமே இல்லை. நான் ஜெபிச்சது நல்ல சுகமான பிரசவத்தை கொடுன்னு. டாக்டர் சொல்லிட்டாங்க, 1 மாதத்துக்கு முன்னாலே கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்துடணும். உங்கள் மக ரொம்ப பலவீனமாக இருக்கிறா, ரெட்டை குழந்தை வேற, நாங்கள் வச்சு பராமரிக்கணும், கவனிக்கணும்னு சொல்லி ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க. டாக்டர்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து கவனமாக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. இன்னும் 2 வாரம் இருக்குது, பேறு காலத்துக்கு 2 வாரம் இருக்குது. அப்படி கடந்து போகுது. இன்னும் 1 வாரம் இருக்குது, அப்படியே பருது. 1 வாரம் இருக்குல்லன்னு சொல்லி டாக்டர் அம்மா எங்கேயும் வெளியூருக்கு போயிட்டாங்க ஒரு காரியமா. இன்னும் டைம் இருக்குல்ல, நாள் இருக்குதுல்லன்னு சொல்லி டாக்டர் இல்லாத நாளில் இந்த மகளுக்கு குழந்தை பிறந்துட்டு அங்கே இருக்கிறவங்க மற்ற டாக்டர்ஸு நர்சஸை கவனித்து குழந்தை பிறந்தாச்சு. குழந்தை பிறந்தோன்னு பார்த்தா ஒரு குழந்தை. ஆச்சரியமா இருக்குல்ல? நானே ஆச்சரியப்பட்டு போனேன். எப்படி? இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ. இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்கிற வல்லமை உள்ள தேவன். எனக்கு அவனுடைய விசுவாசம் ஆச்சரியப்படுத்தி விட்டாரு. ரெட்டை குழந்தை நீ 3 இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டாக்டர்ஸ். ஆனா இப்போ ஒரு குழந்தை. எப்படி? அந்த தாயினுடைய விசுவாசம் உள்ள ஜெபம். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க, அந்த விசுவாசம், ஃபெய்த். நீங்க விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இந்த விசுவாசத்துல சரியில்லாதனால்தான் பெற்றுக்கொள்ள முடியல உங்களுக்கு. அதுக்கு வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் உங்களுக்குள்ள பெருகும். ஆண்டோடைய வல்லமை விசுவாசிங்க. அவர் இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை செய்வான்னு விசுவாசிங்க. உங்க வீட்டில் அற்புதம் நடக்கும். குழந்தையே உங்களுக்கு பிறக்காதுன்னு மருத்துவம் சொல்லிட்டா ஆண்டவர் அந்த கர்ப்பத்துல குழந்தை உண்டாக்க வல்லமை உள்ளவர். இந்த வியாதி சுகமே ஆகாது, சாகு வரைக்கும் மாத்திரை போடணும்னு சொல்லிட்டாங்களா, அந்த வியாதி சுகமாக்க ஒரு வல்லமை உள்ளவர். இவ்வளவு காலத்துக்குள்ள இவ்வளவு தேவை சந்திக்கப்பட முடியாது, அவ்வளவுதான் அவங்க ப்ராப்பர்ட்டி போச்சுன்னு சொல்றாங்களா, ஆண்டவர் தேவைகளை சந்திக்க வழிகளை திறப்பார். அற்புதம். நீங்க இன்னைக்கு விசுவாசத்தோட, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், இயற்கைக்கு மேற்பட்ட காரியத்தை நீங்க செய்வீங்க, எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு என்ன காரியம் உங்களுக்கு தேவை, இப்போ என் கூட சேர்ந்து ஜெபிக்கணும். அப்படி விசுவாசத்தோட அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடுங்க, விசுவாசிங்க, அந்த காரியத்துக்காக ஜெபிங்க. தகப்பனே, விசுவாசமுள்ளவளா ஜெபத்தில் எவைகளை கேட்டாலும் செய்வேன்னு வாக்கு கொடுத்தீங்க. இந்த மகள் கேட்கிறாங்க, இந்த மகன் கேட்கிறாங்க, நான் கேட்கிறேன். இந்த காரியம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக.
நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமேன், ஆமேன்.